இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே எஸ் மஸ்ட் த ப்ளே பாய். என்ன சீரிஸ் பேரே சரியில்லையா, சீரிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. டோன்ட் ஜட்ஜ் a book by its cover அப்படின்ற ப்ராவர்ப் இந்த சீரிஸ்க்கு தான் ஆப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 30 செகண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீலை பார்த்துட்டு ஃபுல் சீரிஸும் பார்க்குறீங்களே சங்கம், அந்த சங்கத்துல ஒரு ஆள் தாங்க நானும். இது என்னடா இருக்கு இந்த சீரீஸ்ல அப்படின்னு ஃப்ரம் த எபிசோட் 1 பார்த்தேங்க. ஒன்னே பிடிச்சி போச்சு. எபிசோட்ல எண்ணிலடங்கு அதை கியூட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அதோட ஃப்ரேம்ஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு, ஆக்டிங் அவ்வளோ நல்லா இருந்துச்சு, டைலாக்ஸ் அதை விட சூப்பரா இருந்தது. ரொம்ப சூதிங்கா இருந்துச்சு நம்மளுக்கு கேட்கும் போதே அங்க இருக்க டைலாக்ஸ் எல்லாமே. நீங்க இதை ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது ஒரு கன்ஃபியூஸ்ட் அமீபா ஸ்கிரிபிள் அப்படின்னு சொல்லலாம். சீரிஸை பார்க்க சிரிக்கலாங்க. சரி, சீரிஸ் முடிச்சு சிரிக்கிறேன், சாப்பிடும் போது சிரிக்கிறேன், பட் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். பிகாஸ் இதோட டைரக்டர் சூரியவேலன். இந்த சீரிஸ்க்கு முன்னாடி நாம் சீரிஸ் அது இல்லாம நிறைய ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் எடுத்து ஹிட் கொடுத்தாரு. 25 எபிசோட். பட் நான் 2 நாள்ல 15 எபிசோட் முடிச்சிட்டேன்னா பாத்துக்கோங்க அப்ப எவ்வளவு நல்லா இருக்கு சீரிஸ்னு சொல்லிட்டு. இந்த சீரிஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் குட்டா ஹோல்சம் ஃபீலிங்கா வரும். இந்த சீரிஸ்ல ஷோ ஸ்டீலர்ஸ்னு நீங்க 2 பேரை நினைப்பீங்க. ஒன்னு ஜெயின் இஷான் அரவிந்தன், இன்னொரு வைஷ்ணவி தாரா பிரியதர்ஷன். பட் மை ஃபேவரட் இஸ் நிதின். இந்த மாதிரி உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. மஸ்ட் டேக் த ப்ளே பாய் சீரிஸை மஸ்ட் வாட்ச்னு சொல்லுவேன். வரேன்.